நடத்தும்படி சகோதரர் சகாராஜ் பிரதர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கூடியிருந்துள்ள சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த அன்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் என்னுடைய கணினி சற்று பழுதாகி இருப்பதனாலே பாடங்கள் வழக்கமான பாடத்தை தயார் பண்ண முடியவில்லை. இருந்த போதிலும் நாம் 9ஆம் அதிகாரம் முடித்த போது அதுல சிறப்பு பாடம் என்று ஒவ்வொரு அதிகாரத்திலையுமே அந்த அதிகாரத்துக்குள்ளாக கூற இயலாத சில விஷயங்களை சிறப்பு பாடமாக சொல்லுவேன். அந்த சிறப்பு பாடம் நாம் பார்க்கவில்லை. இன்றைக்கு நாம் இந்த சிறப்பு பாடத்தை பார்ப்போம். தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தின் அடிப்படையிலே இந்த பாடத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தானியேலுடைய ஜெபத்திலே இவர் சொன்ன விஷயம் இது. இந்த வசனத்தினுடைய சந்தர்ப்ப பொருள் என்னவென்று பார்க்கும்போது, பாபிலோன் நாடு யூதாவை வெற்றி கொண்டு யூத மக்களை அடிமைகளாக கொண்டு போனது. இதற்கு பின்பு 60க்கு மேற்பட்ட ஆண்டுகள் ஆன போது அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பற்றி எரேமியா புஸ்தகத்தில் தானியேல் வாசித்து வருகிறார். இந்த 9ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்திலே சொல்லுகிறார், தானியேலாகிய நான் எருசலேமின் தாக்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷத்தின் தொகையை புஸ்தகங்களால் எறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இதனாலே அவர் தேவனிடம் தமது நாட்டு மக்களின் பாவங்களை அறிக்கை செய்து அவர்களை மீள கட்டுவிக்கும்படி ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை அந்த ஜெபங்கள் வருகிறது. என்னென்ன ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்பதை குறித்து அந்த பாவங்களை எல்லாம் அவர் அறிக்கை செய்கிறார். அறிக்கை செய்த பிற்பாடாக அவர் 10ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார், ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இந்த வசனம் தானியேல் 9:10 தமிழிலே இருக்கிறது. ஆங்கிலத்திலே தானியேல் 9:9 என்று வருகிறது. அதாவது 9-10 வசனங்கள் அப்படியே மாறி வருகின்றன. இதையும் நாம் கவனிக்க வேண்டும். இப்ப இஸ்ரவேல் நாட்டின் வீழ்ச்சி மற்றும் அதன் மீட்சி பற்றி ஏற்கனவே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கு ஒப்பாகவே இது இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அதாவது எரேமியாவின் புஸ்தகம் முதல்ல பார்க்கும்போது உபாகமத்திலேயே இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பாபிலோனின் வீழ்ச்சி பற்றி உபாகமத்திலே பாபிலோன் அடிமைத்தனத்திலே கொண்டு போகும் என்பதை பற்றி உபாகமத்திலே 28ஆம் அதிகாரத்திலே 48-50 பாருங்க. உபாகமம் எந்த காலத்துல எழுதினது? பாலைவனத்துல வனாந்திர யாத்திரையில எழுதப்பட்டது. அந்த காலத்திலேயே மோசே சொல்லி இருக்கிறார். 48 50 வரைக்கும் உள்ள வசனங்கள் பார்க்கும்போது உபாகமம் 28 சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தூரமிட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகம் உள்ளதும் உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். இதே உபாகமத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 24-28 வசனங்கள் வரைக்கும் கூட இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எறிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள். அதற்கு அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை பணிந்து சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடியினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வர பண்ண அதன் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும்
மகா எரிச்சலினாலும் அவருடைய தேசத்திலிருந்து வேரோடு பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் இருந்து விட்டார் என்று சொல்லப்படும். தேவபாகமத்திலும் அடுத்த 30ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள், நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் இவற்றின் நிமித்தமாகவே அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைத்தளத்திலே கொண்டு போகப்படுவார்கள் என்பதை முன்னுரைத்திருந்தார், மோசே முன்னுரைத்திருந்தார். இதை தொடர்ந்து பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். அங்க என்ன வருது? சாலமன் ராஜா தன்னுடைய தேவனுக்கு 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கும்போது, எல்லா வசனத்தையும் வாசிக்க வேண்டாம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்தான் ஆகாஸ். அதன் பிறகு அவனுக்கு விரோதமாக அசிரியாவின் ராஜாவையே சல்மனசார் வந்தான். அவன் ராஜாவை அடக்கினான். அதே போன்று ஓசையா எகிப்தின் ராஜாவாகி பார்வோன் என்பதில் சேனாபதிகள் அனுப்பி தான் வருஷந்தோறும் செய்தது போல பகுதி அனுப்புவது என்று யோசனை தெரிவித்தான். இது எல்லாமே ஏன் நேரிட்டது, ஜனங்களுக்கு ஏன் நேரிட்டது என்று பார்க்கும்போது, அவர்கள் செங்கடலை கடந்து ஓரேபின் மலையில இருந்த போது அந்த ஓரேப் மலையில, சீனாய் மலையில தேவன் அவர்களுக்கு கொடுத்த கற்பனைகளை சரிவர கடைபிடிக்காததான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இதை நம்முடைய வாழ்க்கையோடும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். நாம் அதை கடைசியில செய்ய போகிறோம். தொடர்ந்து கூட அடிமைத்தலை பற்றி பேசிய அதே தீர்க்கதரிசி எரேமியா தன்னுடைய புலம்பல் புத்தகத்தில் கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இது நமக்கு யாவருமே நன்கு அறிந்த வசனம். எரேமியா 3:22. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உம்முடைய உண்மை பெரியதாய் இருக்கிறது. எவ்வளவோ பாவங்கள் அக்கிரமங்கள் அந்த யூத ஜனங்கள் செய்திருந்த போதிலும், அதாவது பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட பின்பு, பிரமாணத்தை பெறுவதற்கு முன்னால் அவர் செய்திருந்த நிலைமை வேறு. அதெல்லாம் கர்த்தர் மறந்து விட்டார். ஆனால் பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடாக அவர்கள் எவ்வளவுதான் பாவங்கள் செய்த போதிலும் அவர்கள் அவ்வப்போது வாதையினால் தண்டித்தாரே தவிர அவர்களை நிர்மூலமாக்கவில்லை. நிர்மூலமாக்குறது என்பது என்னது? சகலத்தையும் அழித்து விடுவது. அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்கள் மேல் தன்னுடைய கோபத்தை காண்பிக்கவில்லை. மாறாக அவ்வப்போது சிட்சித்து திருத்தி கொண்டு வந்தார் மக்களை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தேவன் தருகின்ற சிட்சைகளை மதிக்கிறோமா, தேவன் தருகின்ற சிட்சைகளை அறிந்திருக்கிறோமா என்பதை குறித்து நாம் இந்த இடத்துல யோசித்து பார்ப்போம். இரக்கம் என்பது கிருபையின் துணைவனாக இருக்கிறது. அதாவது mercy is the companion of grace. தேவன் கிருபை வைத்ததனாலே, இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கிருபை வைத்ததனாலே அவர்கள் மீது இரக்கம் பாராட்டினார். கிருபை என்பது என்ன? தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு. அப்ப தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாய் இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பிரமாணத்தை மீறி போட்டுக்கொண்டே வந்தார்கள். ஆனாலும் கூட தேவன் அவர்கள் மீது வைத்த கிருபையினாலே அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார். தான் அவர்களுக்கு கொடுப்பதாக சொன்ன தண்டனையை மாற்றிக்கொண்டே வந்தார், டைமை மாற்றிக்கொண்டே வந்தார்.
தேவன் அவர்கள் மீது இரக்கம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக இருக்கிறார். தேவன் ஆனால் பாவத்தை அங்கீகரிப்பதில்லை. ஆனாலும் அவரது அன்பும் கிருபையும் அவர் சற்று காலம் தன் நியாய தீர்ப்பை அவர்கள் மீது காண்பிக்காமல் தாமதப்படுத்திக் கொண்டிருந்தார். அவரால் மன்னிப்பு அளிக்கவும் முடியும். பாவி ஒருவர் பெற தகுதியற்ற ஈவான ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். எப்படி? நம்ம எபேசியர் 2:8-9 பார்த்தோம். இங்கதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அப்ளிகேஷன் வருது. எபேசியர் 2:8-9 வசனங்கள் பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, நம்முடைய செயல்களினாலே அல்ல. நாம் செய்த நீதியின் கிரியையின்படி அவர் நம்மை ரட்சிப்பதில்லை, மாறாக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாவிக்கு நியாயமாய் கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்கப்படாதபடிக்கு தேவன் பாவிகள் மீது கொண்ட இரக்கத்தினாலே தண்டனையை தவிர்க்கிறார். 2 பேதுரு 3:9 கூட நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆக யாரும் கெட்டு போவது என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே அவர் தான் சொன்ன தண்டனையை நிறுத்தி வைக்கிறார் அல்லது தாமதப்படுத்துகிறார். அதே போன்று 1 தெசலோனிக்கேயர் 5:9 கூட வாசிக்கிறோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்கவில்லை. ஏன்னா அதே தெசலோனிக்கேயர்ல சொல்லுகிறார். அடுத்து சொல்லும் போது அநீதி செய்கிறவர்கள் மேல் கோபாக்கினை வரும் என்று சொல்லுகிறார். கோபாக்கினைக்கென்று நம்மை நியமிக்கவில்லை. அப்படி என்றால் அவர் நம்மை தாயின் கருவில் இருந்த போதே அழைத்திருக்க மாட்டார். நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் நாம் நம்முடைய விருப்பம் போல வாழ்க்கை நடத்தும் போது அது அவருக்கு எரிச்சலாகும். அப்போ அவ்வப்போது பல சிக்ஷைகளை அனுப்புகிறார். ஆனாலும் ரட்சிப்பின் தேவையை, அவசியத்தை உணர்ந்து அறிந்தவர்களுக்கு மட்டுமே தேவனுடைய ரட்சிப்பு கிடைக்கும். எல்லாம் அதாவது ஒரு டேங்க் வச்சிருக்கிறாங்க. ஊர் நடுவில் ஒரு டேங்க் வச்சு அந்த டேங்க் நிறைய பால் வச்சு யார் யார் குடம் கொண்டு வரீங்களோ அவங்களுக்குலாம் பால் கிடைக்கும்னு சொல்றாங்கனாக்க யாருக்கு பால் கிடைக்கும்? குடத்தை எடுத்துட்டு அங்க போறவங்களுக்கு தான் கிடைக்கும். அது போன்று ரட்சிப்பின் தேவையை, அவசியத்தை உணர்ந்து அறிந்தவர்களுக்கு மட்டுமே தேவனுடைய ரட்சிப்பு கிடைக்கிறது. இதற்கான ஒரு செயல் விளக்கமாக லூக்கா 18:9-14 இயேசு கிறிஸ்து கூறின ஒரு உவமை காணப்படுகிறது. லூக்கா 18:9-14 என்ன உவமை அது தெரியுங்களா? அன்றையும் தங்களை அந்நீதிமான்கள் என்று நம்பி மற்றவரை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று என்ன செய்தான்? பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததினாலும் ஸ்தோத்திரிக்கிறேன். சுய பெருமையை பாடுகிறான். ஜெபம் என்ற பெயரில் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, யாரு? பரிசேயன் அல்ல, இவனே, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், நம்ம செய்த நீதியின் கிரியினாலே நம்ம ரட்சிக்கவில்லை. தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார். எனவே இங்கே பார்க்கும்போது ஆயக்காரன் தன்னை பாவி என்று அறிக்கையிட்டு தேவனுடைய இரக்கம் தனக்கு தேவை என்று மன்றாடினான். எனவே அந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கின்றோம்.
இந்த தேவனுடைய இரக்கங்கள், மன்னிப்புகள் இப்பொழுதும் எல்லாருக்கும் கிடைக்கிறது. இப்ப அதுக்கு சில வசனங்களை பார்த்து நாம் இந்த செய்தி முடித்துக் கொள்வோம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, சொல்லப்படுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கடைபிடித்து நடந்தோமானால் நமக்கு பின் வருகிற நம்முடைய சந்ததிகள் 1000 தலைமுறை மட்டும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுமா. அப்ப தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்வது உண்மைதான். ஏனென்றால் நம்ம ஒருத்தர் செய்யற நல்ல செயல்களுக்காக நம்ம பரம்பரையா 1000 தலைமுறை மட்டும் கூட தேவனுடைய இரக்கம் நம்ம நீடித்து இருக்கும் என்பதை பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை 1000 தலைமுறைகளுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தருடைய இரக்கத்தை சேர்த்து வைக்க முடியும். எப்படி? தேவனுடைய கற்பனைகளுக்கு உண்மையாகவே கீழ்ப்படிந்து, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்தும் போது நிச்சயமாகவே நம்முடைய தலைமுறைகள் 1000 சந்ததிகள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும். அதே மாதிரி யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. 33:19. அதுல ஒரு பாட் மட்டும் வாசிப்பேன், எல்லாம் வாசிக்க வேண்டாம். எவன் மேல் கிருபையா இருக்க இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அது என்னங்க? அப்ப தேவன் பட்சபாதம் பார்க்கிறாரா? இல்ல. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன்னா என்ன அர்த்தம்? அவர் எல்லாரு மேல இரக்கம் பாராட்ட சித்தமாய் தான் இருக்கிறார். ஆனா அந்த இரக்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மக்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும் போதுதான் அவருடைய இரக்கம் அவர் மேல் கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்றார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்ப அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அவருடைய இரக்கங்கள் கிடைக்கும். அதோடு கூட நெகேமியா தன்னுடைய ஒரு ஜெபத்திலே கூட சொல்லுகிறார். நெகேமியா 9:17 சொல்லுகிறார், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவராகிய தேவன் என்று அவரை பற்றி குறிப்பிடுகிறார் 9:17. அப்ப தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவராகிய தேவனாக இருக்கிறார். அவருடைய பண்பை அவர் மாற்றிக்கொள்வதில்லை. நாம் தான் என்ன செய்கிறோம்? மாறி போய் விடுகிறோம். தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களை போல நடக்கும்போது நாம் தான் நிச்சயமாகவே மாறி போகிறோம். ஆக அவர் என்னாலும் மாறுவதில்லை. அதே மாதிரி லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 50வது வசனத்துல சொல்றாரு, மரியாள் தன்னுடைய ஜெபத்துல சொல்றா, தன்னுடைய பாடல்ல. இந்த பாடல் மேக்னா கார்ட்டா என்று ரோமன் கத்தோலிக்கத்தில் அழைக்கப்படுகிறது. மரியாள் பாடுகின்ற அந்த பாடலின் அடிப்படையில் நிறைய பேர் பாடல்களை ஏற்றியுள்ளார்கள். அதுல 50வது வசனம் பாருங்க, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. யாத்ராமத்துல சொல்லும் போது 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுறதா இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல சொல்லும் போது தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அப்படின்னாக்க இங்க கணக்கே இல்லை. அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. யாருக்கு? அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு. தேவனுக்கு பயப்படுறது ரொம்ப உன்னதமான காரியம். அதனாலதான் பிரசங்கி சொல்றாரு, காரியத்தின் கடைத்தொகைக்கு ஏற்பமாக கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் அவருடைய கற்பனையை கைக்கொள், எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லுகிறார். அதே போன்று பிரியமானவர்களே, எபேசியர்ல 2ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்கள் சொல்லுகிறது, தேவனோ
தம்முடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஐஸ்வர்யவானாகும் பணக்காரன். தேவன் இரக்கம் அவருக்கு பெரிய இரக்கங்கள், நிறைய இரக்கங்கள் இருக்கின்றது. எனவே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லப்படுகிறார். அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவராய் இருந்த நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று முடிக்கிறார். அதே மாதிரி யாக்கோபு எழுதும்போது, கர்த்தருடைய அரை சகோதரனாய் யாக்கோபு தம்முடைய நிருபத்திலே எழுதுகிறார். 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபை பற்றி சொல்றார். கடைசியில் அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே சொல்றார், கர்த்தர் மிகுந்த உறக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இது இரக்கங்களுக்கான ஒரு சில வசனங்கள். நிறைய வசனங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் பார்ப்பது நேரம் இல்லை. அடுத்த மன்னிப்பை பற்றி பார்க்கும்போது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இருந்தாலும் அதே வசனம் சொல்லுகிறது, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அப்ப அது என்ன அர்த்தம்? அக்கிரமத்தையும் பாவத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறான்னு சொல்றாங்க. அப்புறம் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் கேட்கிறார், பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்தில் கேட்கிறார், 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிக்கிறார் என்று சொல்லும் போது நாம் தேவனிடத்தில் வரும்போது, தேவனிடத்தில் மனம் பொருந்தி ஒப்புரமாகும் போது அவன் அந்த பாவங்களை மன்னிக்கிறான். ஆனால் மனம் பொருந்தாமல் அக்கிரமத்திலே நிலைத்திருக்கிற ஒருவனுக்கு நிச்சயமாகவே அவன் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளையிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆக தேவன் தம்முடைய தீர்ப்புகள் எல்லாவற்றிலும் நியாயஸ்தராய் இருக்கிறார். அவரை யாராலும் குற்றம் சொல்ல முடியாது. அதே மாதிரி நெகேமியா 9ஆம் அதிகாரம் ஏற்கனவே வாசிச்சிருக்கோம் அந்த வசனம். அடுத்ததாக சங்கீதத்துல நிறைய இடங்கள் இருக்குது, நம்ம அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. 103வது சங்கீதத்துல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்க்கிறோம். சங்கீதம் 103ல ஆத்மா கிட்ட சொல்றார் தாவீது. அந்த தொடக்கமே அதான் சிஎஸ்ஐல அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஜெபம் முடிஞ்சோடனே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்ட்டு என்ன சொல்றார் தாவீது அந்த இடத்துல 3ஆம் வசனத்துல, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்குகிறார். எப்பொழுது? அவரிடம் திரும்பும் போது. அவரிடம் திரும்பாமல் நாம் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய மலை பிரசங்கத்துல மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிக்கும். கர்த்தர் நம்முடைய பாவங்களை எப்போது மன்னிக்கிறார்? எவ்வாறு மன்னிக்கிறார்? நாம் நமக்கு எதிராக பாவங்கள் செய்கிறவர்களை, குற்றங்கள் செய்கிறவர்களை நாம் மன்னிக்கும் போது நாம் எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அதே அளவுக்கு நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறார். இதற்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகான ஒரு ஓமையை சொல்லி இருக்கிறார். அதை பார்ப்பதற்கு நமக்கு சந்தர்ப்பம் இல்லை, என்றால் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். 2 வேலைக்காரர்கள் ஒரு எஜமானத்தில் இருக்கிறார்கள். அதுல ஒரு அந்த வேலைக்காரன்ல ஒருவன் தன் எஜமானிடத்துல புராண பணம் கடன் பெற்று இருக்கிறான். அவனை கூப்பிட்டு கடனை கட்ட சொல்லுகிறார். ஆனால் அவன் என்னால கட்ட முடியாதுங்க, என்னை மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு. சரி போ, உன்னுடைய கடன்களை பூரா மன்னிச்சுட்டேன். ஒருவேளை அவர் ஒரு 10 லட்சம் ரூபா வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோ. இவர் இங்கிட்டு வர்றாரு. இங்கிட்டு வரும்போது இன்னொரு வேலையாள் கிட்ட இந்த வேலையாள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கான். அந்த கடனை கேட்டு தொந்தரவுப்படுத்துறான். அது எப்படி? கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். 1000 ரூபாய் உடனே கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். அப்ப இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்ச போது என்ன சொல்றாரு?
ஏண்டா நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு கடனை மன்னிச்சிருக்கிறேன், நீ ஒரு 1000 ரூபாய் மன்னிக்க கூடாதா உங்ககிட்ட கடன் பட்டவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் என்று ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் அதுதான். நாம நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களுக்கு மன்னிக்கும் போதுதான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. லூக்கா 23:34 என்னுடைய ஆண்டவர் சிலுவையில் தொங்குகிற போது இதை செயல் விளக்கப்படுத்தினார். 23:34 அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். யாருக்கு? அவரை சிலுவையில் அறைந்து தொங்க விட்டவர்களுக்கு. இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று. எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம் பாருங்க இது. சிலுவையிலே அறைந்து தொங்க விட்டவர்களுக்காக அதே சிலுவையிலே இருந்து கொண்டு நம்முடைய கர்த்தர் ஜெபித்தார். ஆக நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிக்கிற போதுதான் நம்முடைய குற்றங்களை தேவன் மன்னிக்கிறார். அதே மாதிரி கொலோசையர் 2:13 அதுல சொல்லுகிறார், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாமிச விருத்தசேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவராயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து. ஆக நம்முடைய பாவங்களினாலே நம்முடைய மாமிச விருத்தசேதனம் இல்லாமையினாலே மரித்தவர்களாய் இருந்தோம். நாம் யூதர்கள் அல்ல, மாம்ச பிரகாரமாக யூதர்கள் அல்ல. அப்ப அப்படி மரித்தவர்களாய் இருந்த நம்மையும் அவரோட கூட, அதாவது கிறிஸ்து தம்மோட கூட உயிர்ப்பித்து நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு எதிரடியாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குழைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. பிரியமானவர்களே, தேவன் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அனுப்பாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நாம் எல்லாம் இன்றைக்கு அக்கிரமங்களிலே பாவங்களிலே மரித்தவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த உலக மக்கள் மீது கொண்ட அன்பினாலே, இந்த உலக மக்கள் மீது கொண்டிருந்த கிருபையினாலே, இந்த உலக மக்கள் மீது கொண்ட இரக்கத்தினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு சிலுவிலை மரிக்கும்படி அனுப்பினார். அவர் சிலுவிலை மரித்ததுனாலே நமக்கு மன்னிப்பு உண்டாயிற்று. அப்ப எவ்வளவு தயை உள்ளவர் தேவன் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் அந்த சிலுவை மரணத்திலே அவரோடு கூட அறையப்பட்டிருக்கிற நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனையிலும் வார்த்தைகளிலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களிலும் கூட நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். இந்த உலகத்திலே அவ்வாறு நாம் வாழ்கின்ற போது நமக்கும் நம்முடைய பின்வருகிற எல்லா சந்ததிகளுக்கும் கூட தேவன் இரக்கத்தையும் கிருபையும் காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த செய்தியை தொடர்ந்து முடித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தானியேல் பாடங்களை நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். நன்றி சகோதரரே. செய்தி கொடுத்த சகோதரரை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இறுதி